அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகா பெரியவா சொன்னது யூடியூப் சேனல். மீன ராசி அன்பர்களே, உங்களுக்குத்தான் இந்த பதிவு. எப்பொழுதும் கலகலப்பாக பேசி மற்றவர்களை கவரக்கூடிய ஆற்றல் கொண்ட மீனராசி அன்பர்களே, குருவின் ராசியில் பிறந்த உங்களுக்கு ஜென்ம ராசிக்கும் 10க்கும் அதிபதியான குரு பகவான் திருக்கணிதப்படி வரும் 1/5/2024 முதல் 14/5/2025 வரை ஜென்ம ராசிக்கு முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய உள்ளார். நீங்கள் எதிலும் எதிர்நீச்சல் போட வேண்டிய நாட்களாக வரும் நாட்கள் இருக்கும். பணவரவுகள் சாதகமாக இருக்காது என்பதால் எந்த ஒரு காரியத்திலும் சிக்கனத்தோடு இருப்பது நல்லது. ஆடம்பரத்தை குறைத்துக் கொள்வது மிக மிக நல்லது. அடுத்தது, உங்கள் ராசிக்கு விரயஸ்தானமான 12ஆம் வீட்டில் சனி பகவான் சஞ்சாரம் செய்வதால் 7.5 சனியில் விரயச்சனி நடப்பதாலும் ஜென்ம ராசியில் ராகு 7ல் கேது சஞ்சரிப்பதாலும் உங்களது முன்கோபத்தை குறைத்துக் கொண்டு எதிலும் பொறுமையோடு இருக்க வேண்டும். சக்திக்கு மீறிய வீண் செலவுகள் ஏற்படும். நீங்கள் நினைப்பது ஒன்று, நடப்பது ஒன்றாக இருக்கும். நீங்கள் எவ்வளவுதான் சிறப்பாக செயல்பட்டாலும் அதற்கான ஆதாயங்களை அடைய இடையூறுகள் ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் ஒவ்வொரு விஷயத்திலும் மிகவும் கவனத்தோடு செயல்பட வேண்டும். அதிக முதலீடுகள் கொண்ட செயல்களை தற்காலிகமாக தவிர்ப்பது நல்லது. தொழில் தொடர்பான கணக்கு வழக்குகளை சரிவர பராமரிப்பது மிக மிக உத்தமம். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஒவ்வொரு விஷயத்திலும் மிகவும் கவனத்தோடு இருப்பது, உங்களுடைய பணியில் மட்டும் சற்று எச்சரிக்கையோடு இருப்பது மிகவும் நல்லது. அதிகாரியிடம் தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய நேரம் என்பதால் முடிந்தவரை வீண் வாக்குவாதங்களை தவிர்த்துவிட்டு உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணியில் மட்டும் கவனத்தோடு இருப்பது உத்தமம். தற்போதைக்கு இருப்பதை காப்பாற்றிக் கொள்வது மிகவும் நல்லது. ஒரு சிலர் கூறக்கூடிய ஆசை வார்த்தைகளை நம்பி இருக்கும் வாய்ப்புகளை தவறவிட்டு விட வேண்டாம். உங்களது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது, மனைவி பிள்ளைகளின் ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் தருவதும் மிகவும் நல்லது. குறிப்பாக எதிர்பாராத வகையில் வீண் மருத்துவ செலவுகள் ஏற்படலாம் என்பதால் ஆரோக்கியத்தில் மிகவும் எச்சரிக்கையாக இருங்க. குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் என்பதால் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. பிள்ளைகள் வழியில் மனக்கவலை, உறவினர்கள் மூலமாக நிம்மதி குறைவுகள் ஏற்படலாம். சூழ்நிலைக்கு ஏற்றவாறு பக்குவத்தோடு நடந்து கொண்டால் வீண் பிரச்சனைகளை சமாளிக்க முடியும். மொத்தத்துல இந்த குரு பெயர்ச்சி காலகட்டத்துல நீங்க எதையும் யோசித்து செய்யுங்க, பக்குவத்தோடு செய்யுங்க. குடும்பமாகட்டும், தொழிலாகட்டும், நீங்கள் வேலை செய்யும் இடமாகட்டும், எப்பவுமே கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துக்கோங்க. இந்த குரு பெயர்ச்சி நாட்கள்ல பரிகாரமா நீங்க செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா, உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய விநாயகர் ஆலயத்துக்கு உங்கள் பிறந்த நட்சத்திரம் வரக்கூடிய நாள்ல வெள்ளருக்கு மாலை சாற்றி தேங்காய் எண்ணெயில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. அம்பாள் ஆலயத்துக்கு பச்சரிசிய தானமா வாங்கி கொடுங்க. பசுவிற்கு அமாவாசை தோறும் வாழைப்பழங்களை தானமா வாங்கி கொடுங்க. உங்களுக்கு சாதகமற்ற சூழ்நிலையா இருக்கக்கூடிய இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய பரிகாரம் தாங்க இது. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க. இப்ப நான் சொன்ன பதிவுல ஏதாவது சந்தேகம் இருந்தாலும், பிரபஞ்சத்தின் பேரருள் கிடைக்கும் மனவள பயிற்சியில் நீங்கள் இணைந்து கொள்ள விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன். ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர மகா பெரிவா திருவடிப்பாதம் சரணம் சரணம். இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் மகா பெரியவா அருளால நல்லதே நடக்கட்டும்.